ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் சாங் ஃபார் லிசன் எபிசோட் 13. போன எபிசோடில் ஹீரோ நார்மல் ஆகியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் போய் பேசுகிறப்போ நீங்கள் யாருன்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்த மாதிரியாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் என்ன மேட்டர்னு பார்த்துருவோமா? இங்கே ஹீரோயின் போய் பேசுகிறப்போ ஹீரோ தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணோன்னே ஆனால் ஹீரோயின் வந்து இதை நம்பியிருக்க மாட்டாங்க. ஹீரோ ஏதோ விளையாடுறாங்க, கேள்வி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது விளையாடுற டைம் இல்லை, வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆமாம் நான் ரொம்பவே பயந்துட்டேன், 4th பிரின்ஸ் என்கிட்ட மாற்று மருந்து போய் சொல்லி தந்துட்டானுன்னு சொல்லிட்டு, ஆனால் பரவாயில்ல இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்காங்க. அக்கி முதுகில் கத்தி கொடுத்துருந்துச்சு, அதை எடுத்துட்டலாம், இப்போ பரவாயில்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அக்கியை பற்றி விசாரிச்சோன்னே இங்கே ஹீரோக்கு அக்கி யாருன்னே தெரியல. ஸோ அக்கி யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்பவும் ஹீரோ விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த சைடு அங்கேருந்து ஈனச் ஓடி வராங்க. வரப்போ கரெக்டாக ஹீரோயின் கையை பிடிச்சிருந்ததை பார்த்தோன்னே ஈனச்சும் அப்படின்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ஞாபகம் இருக்குன்னு நினச்சி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறாங்க இல்லை அவள் ஆசையன் கையை பிடிச்சா, ஸோ அந்த கையை எடுத்துவிட்டு அவளுக்கு ஹேட் ஆகும், அதனால தான் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை தள்ளி வைக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது ஹீரோக்கு உண்மையிலே எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு. இப்போ இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு ஹீரோயினே நான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ என்னன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஆல்ரெடி எனக்கு குயின் இருக்கா, ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இவன் என்னோட லவராக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் ஹார்ட்டே அப்படின்னு நொறுங்கிட்டு இங்கே ஈனச்சு என்னன்னா ஹீரோயின் யாருன்னு சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் என்னென்னா நான் உங்கள் கடையில் துணி தைக்கிறதுக்கு வருவேன் அடிக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவும் ஆமாம்மா எனக்கு துணி தைக்கிறது பிடிக்கும், ஸோ நீ அதுக்கு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்போ இதே மாதிரி வியர்டாக ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்க, வா உனக்கு வேறு ட்ரெஸ் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் ஈனச்சிட்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அங்கே ஈனச்சும் ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் போகிறாங்க. ஆனால் இப்போ ஹீரோ வந்து தனியாக அரண்மனையில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. மேபி இது ராணியும் இவங்க போட்ட பிளானாக இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஹீரோவை மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போனதுமே ஹீரோ வந்து அவங்களோட தையல் தைக்கிற அறைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோயினை. அங்கே போனதுமே ஹீரோயினுக்கு வேறு ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது கொஞ்சம் பக்கத்தில் எடுக்கையும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோட்ட கேட்காங்க, உண்மையிலே எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக அழகான ட்ரெஸ்ஸாக தைச்சி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீங்கள் நார்மலான ட்ரெஸ் போட்டாலே அழகாக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் காடு மலைன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லலை, அதனால தான் நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் உங்களுக்கு எங்கேயும் பெயினாக இருக்கா, வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் வலிக்குது, இந்த ஹார்ட் தான் சடனாக என்னாச்சுன்னு தெரியல, ஓவராக ஃபாஸ்ட்டாக துடிக்குது, வலிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அடி எதுவும் பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோவும் அடியான்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்டுக்கு ஹீரோயின் பக்கத்தில் போகிறாங்க. சடனாக என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நான் டயர்டாக இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஈனச்சும் வராங்க. ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ என்னன்னா நீ இந்த ஊர்லையா இருக்க, எங்கள் பக்கத்து ஊரா இல்லைனா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவள் கேட்குறப்பவே தெரியும் ஹீரோயின் போகிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லாத மாதிரியே இருக்கும். ஹீரோ ஃபேஸில் அப்படியே ஒரு பிரைட்னஸ் தெரியும். ஆனால் ஹீரோயின் என்னென்னா இல்லை நான் பக்கத்து ஊரில் இருந்தேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், போகிற வழியில் இங்கே ஈனச்சை மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் இப்படி சொல்லவும் இங்கே ஹீரோ என்னென்னா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்குன்னு வேற கேட்காங்க. அதுக்கு ஹீரோயின் அப்படி பார்க்கவும் இல்லை நான் வேறு எதையும் மீன் பண்ணிலாம் கேட்கல, நான் உனக்காண்டி ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்கோம்னா, ஸோ அதை கரெக்டாக உனக்கு ஏற்றால நான் தைக்கணும், ஸோ அதுக்கு நீ எனக்கு பக்கத்தில் இருக்க அப்போ தாங்க அளவு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் நானும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணலாம் தான் இருக்கேன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படின்னா உடனே ஈனச்சிட்டேன் ஹீரோயின்காண்டி இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் ரெடி பண்ணுங்கள், ஹீரோயின் தங்குறதுக்காண்டின்னு வேறு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஈனச்சை மீட் பண்ணி என்ன தான் ஆச்சு, நான் தந்த மாற்று மருந்தா ஹீரோ கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு வேறு கேட்காங்க. இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. போன எபிசோடில் ஹீரோயின் அக்கி கழுத்தில் இருக்க கத்தியை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்க டைம் கரெக்டாக ராணி வராங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஈனச் அதை தெரிஞ்சு அங்கே ஹீரோயினை போய் எழுப்பியிருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்திருப்பாங்க. வந்ததுமே இங்கே ஈனச் கையெல்லாம் மாற்று மருந்தை கொடுத்துட்டு இதை ஹீரோக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஜன்னல் வழியோடி தப்பிச்சு போயிருப்பாங்க. அதுலேருந்து மறுநாள் ஹீரோவை இங்கே எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, அதாவது இப்போ கரண்டாக இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு. அப்படி இங்கே வந்ததுக்கப்புறமும் என்னால் அந்த மாற்று மருந்தை கொடுக்க முடியல, பகல் முழுக்க ஆட்களாக இருந்தாங்க. ஸோ நைட் டைம் தான் யாருக்கும் தெரியாமல் இங்கே அரசருக்கு நான் அந்த மாற்று மருந்தை கொடுத்தேன். அப்படி கொடுத்த அப்புறமும் சரியாகின மாதிரி இல்லை, ஏன்னா அரசர் அதே நிலைமையில தான் இருந்தாங்க, நான் கவலையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் நைட் டைம் போல் கரெக்டாக அரசர் எந்திரிச்சாரு. நானும் அரசர் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அரசரேன்னு பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதை பார்த்துட்டு அரசரா, நானும் அரசர், ஆமாம் அஜித் நீங்கள் யாருன்னு என்னை பார்த்து கேட்டார். ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி. இப்போ ஹீரோயினா அப்போ எப்படி உங்களை மட்டும் ஞாபகம் வச்சுருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்கன்னொடனே ஆமாம் என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்கன்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து விடிகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு. என்னை பற்றி சொன்ன எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்னது எல்லாமே ஹீரோ பொறுமையாக எல்லாத்தையும் ஒரு ஆர்வத்தோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஹீரோயின் என்னென்னா நீங்கள் இவங்க பற்றி அக்கி பற்றிலாம் சொன்னீங்களான்னு கேட்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக அதே ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே இவங்கும் இங்கே ராணியும் ஒரு நல்லவங்க மாதிரி அங்கே ஹீரோ முன்னாடி போய் நின்று வேஷம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நிறைய மூலிகை, வேறு ஹீரோவுக்கு துணி தைக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாலும் சாயம், துணி தைக்கிறதுக்கு எல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இருந்து பக்கத்துலேருந்து பார்த்த ஈனச்சுக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணுமே புரியலை. அதுலேயும் ராணி என்னென்னா, உங்களுக்கு துணி தைக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் இப்போ போட்டிருக்க துணி கூட நீங்கள் தச்சு தந்தது தான் சொல்லி கதாளப்பாங்க. இதில் இவங்க வேறு அதுக்கு மேலே நடிக்கான். நீங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு லவ் பேட்ஸ் மாதிரி, உங்களை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி ஆக்டிங் படவும் எதுவும் ஞாபகம் இல்லாத ஹீரோ அதையும் நம்புகிறாங்க. அடுத்த சீன்லேயே இங்கே ஈனச்சை தனியாக ஒரு மலைப்பகுதியில் கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு உடம்பு சரியாயிட்டு எல்லாமே மறந்துட்டு, நீ வந்து ஏன் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலை, உனக்குள்ளேயே வச்சுருக்கேனோடனே நேற்று நைட்டு தான் அவருக்கு எல்லாமே சரியாச்சு, எல்லாமே மறந்தும் போயிடுச்சு, அதை சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈன சொல்லாங்க. இவங்க என்னென்னா, இனி என்ன நடந்தாலும் சரி எங்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஹீரோவுக்கு ரொம்பவே உண்மையானவங்க நானும் ராணியும் மட்டும்தான் சொல்லிவிட்டு நீ இங்கே ஹீரோட்ட போய் சொல்லணும். இதெல்லாம் நீ செய்யலை, நாங்கள் சொன்ன மாதிரி நீ செய்யலைன்னா உனக்குன்னு இருக்கிற உன் ஃபேமிலியை நாங்கள் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. ஸோ ஈனச்சுக்கு வேறு வழியில் ஹீரோட்ட எந்த உண்மையும் சொல்லலை. அதனால இப்போ ஹீரோயின் என்னென்னா, என்னை பற்றி எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியும் இருக்குது, அதை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சீஜன் என்னன்னு கேட்டோன்னா, சீஜனை தூக்கி சிறையில் போட்டாங்க. ஈனச் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடனே இங்கே அரசர் பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு வேறு தெரிய வருது. இப்போ ஈனச் சொல்கிறாங்க, நம்மளை பற்றி ஏன் நம்ம ஹீரோட்ட போய் சொல்லக்கூடாது யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லியும். இதில் ஹீரோயின் என்ன நினைக்காங்கன்னா, ஆல்ரெடி 4th பிரின்ஸ்ட்டை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த மாற்று மருந்து வாங்குறப்போ எப்படியும் அங்கே போய் தான் ஆகணும். அதுக்கு பதிலாக ஹீரோட்ட நம்ம யாருனே தெரியாமல் விலகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே எங்கள் ஹீரோவை பார்த்தோன்னா துணி தைச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் சொன்ன அளவுக்கு. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட தாட் தான் வருது. அப்போ சடனாக ஒரு ரேக்கில் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை ஹீரோயினுக்கு தச்ச தாண்டி ஆனால் ஹீரோயின்ட்ட கொடுக்காம வச்சுருப்பாங்க ஹீரோ. ஸோ அதை பார்த்த உடனே இந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு தைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ஏன்னா அதில் உள்ள அளவு இப்போ எடுத்த அளவும் ஒரே மாதிரி இருக்குது, 2 அளவும் ஒரே மாதிரி இருக்குது, இது அவளுக்கு தைச்சதா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அப்படி திங்க் பண்ணுறவோ சடனாக ஹார்ட்டில் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோ என்னென்னா, இல்லை இவளை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, எனக்குன்னு ராணி இருக்கான்னு வேறு திங்க் பண்ணுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த லேடி ஷாமன் என்னென்னா, இங்கே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயினும் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுமே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியும், ஹெல்ப் பண்ணலையா, அங்கே அக்கி கழுத்தில் பெரிய கத்தி குத்தி இருக்குது, அதை எடுத்தால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னது யார், நான் தானே, என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஹெல்ப்பு அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அக்கியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்காங்க. அக்கி ஏன் திரும்ப வரல அப்படின்னு சொல்லியும், இப்போ திரும்ப வரலையா, ஒரு வேளைக்கு இறந்துட்டானோ அதனால தான் ஹீரோ திரும்ப வந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே லேடி ஷாமன் சொல்லியும், மறுபடியும் ஹீரோயின் ஏதோன்னு கேட்பாருவாங்க. ஆனால் இங்கே லேடி ஷாமன் என்ன, இல்லை என்கிட்ட எதுவுமே கேட்காத, அக்கி உயிரோடு இருக்கானா இல்லைனா இறந்துட்டானா, இல்லைனா ஹீரோ திரும்ப மெமரிஸ்லாம் கொண்டு வரணுமா, இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காங்க, நான் நினச்சாலுமே என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியும், இல்லை நான் வேறு தான் கேட்க வந்தேன், போங்க போய் இவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தான் தங்க போகிறேன், என்னையும் ஹீரோயும் கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நானே திரும்ப போயிடுவேன் அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி இங்கே லேடி ஷாமன்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா, ஹீரோயின் இங்கே ஸ்டே பண்ணுறானோடனே ஹீரோயின்கான அந்த மெத்தையை கொண்டு போய் வெயிலில் நல்லா காய வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் ஹீரோயின் நல்லா தூங்குறப்போ மெத்தை நல்லா புஷ்ஷுன்னு அழகாக பஞ்சு போல் இருக்குமா. இப்போ ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு செடி பறிச்சுட்டு வந்திருக்காங்க, ஹீரோட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயின் ஸ்மெல் பண்ணிவிட்டு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எது பிடிச்சிருக்கோ உனக்கு தெரியுமா என்ன, நீ இதுக்கு முன்னாடி அரண்மனையில் கிச்சனில் வேலை பார்த்தியான்னு வேற கேட்காங்க. ஹீரோயினும் ஆமானே சொல்லிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சாப்பாடு பொருளை கொடுக்காங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் நல்லா இருக்குன்னு வேற கேட்காங்க. இப்போ உன்னோட பேர் என்னன்னு வேற கேட்காங்க. ஹீரோயினுக்கு நம்ம பேர் கூட ஞாபகம் இல்லையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, என் பேர் ஏன் ஒன்று வேற சொல்கிறாங்க. இல்லைன்னா அடுத்த சீனில் இவங்க தான் கட்டுறாங்க, அந்த லேடி ஷாமன் போய் இங்கே ஹீரோயின் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னதை அப்படியே போய் அங்கே போய் இவங்ககிட்டேயும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோவுக்கு மெமரிஸ்லாம் திரும்ப போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் தான் அந்த ஷாமன் அசோசியேஷன்லேருந்து என்னை நீக்கிட்டாங்க, ஸோ அது கஷ்டம் தான். அது மட்டும் இல்லை, அக்கியும் மறைஞ்சு போயிட்டான், அவன் முதுகில் இருந்து அந்த கத்தியை எடுத்தனால அவன் இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான். இங்கே இவங்களுக்கு இதை விட சந்தோஷம் வேற இல்லை. ஏன்னா
தடையாக இருந்த 2 பேருமே இல்லாமல் போயிட்டாங்க. சரி இனிமேல் எல்லாமே அவன் கைக்குள்ளே தான் சொல்லிட்டு அவன் ஒரு ஹாப்பியில் அப்படியே எங்கள் மினிஸ்டர் கூட மீட்டிங்க்கு வரவும் வந்ததுமே பிளேக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு அதுவும் அவனால் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கேற்றால இருக்கிற மினிஸ்டரும் ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹெட் மினிஸ்டர் ஒன்று திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்களோட அப்பாவை பிடிச்சி வச்சு அடி நல்லா வெளுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் சொன்னது செய், உன் பையனுக்கு நீ தான் அப்பான்னு சொல்லி வெளியே சொல்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது, கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சா உன்னை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டிட்டு இருக்காரு. ஆனால் என்ன செய்ய சொன்னார்னு இப்போதைக்கு நம்மளுக்கு காட்டலை. ஆனால் இவருமே இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இவங்ககிட்ட இதெல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு கிராண்ட் பிரின்ஸ், நீங்கள் உங்களால் இந்த அசடோக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு இவர் இப்படி பாராட்டுற ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவனுமே திங்க் பண்ணுறான். அப்படியே இன்னொரு பக்கம் நைட் டைம் போல் ராணி என்னென்னா யாருக்கும் தெரியாமல் சிறையில் இருக்கிற சீஜோனை தான் பார்க்க வந்திருக்காங்க. வந்ததுமே உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பாக உயிரோடு இரு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் உன் குழந்தைக்கு, ஸோ அந்த குழந்தைய காப்பதுக்கு நீ உயிரோடு இருந்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. சீஜனுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இவன் ராணி பக்கம் தான் போவான்னு நினைக்கிறேன். ஸோ இவன் பேசிட்டு வெளியே போகிறத மேலே நின்று இங்கே இவங்களும் கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ இவங்களும் திங்க் பண்ணுறான் சீஜனை வச்சு நம்மளுக்கு ஏதோ ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா ஹீரோ கொடுத்து அந்த பெட்ஷீட்டை வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தூக்கம் வரல. அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக வெளியே வந்தோன்னா ஆப்போசிட் சைடில் ஹீரோ தூங்காமல் இருந்து ஹீரோயின்காண்டி துணி தைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ துணி தைச்சிட்டு இருக்கிறப்போ சடனாக ஹீரோயினோட தாட்ஸ் வருது. அதாவது 2 பேரும் ஒன்றா இருந்தால் அந்த மூமெண்ட் வருது. ஹீரோக்கு அது என்னன்னே புரியலை. ஹீரோக்கும் லைட்டாக ஹார்ட் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. ஆப்போசிட்டில் ஹீரோட ரூமை பார்த்த மாதிரியே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இவன் என் ரூமை பார்த்துட்டேவா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அப்படியே பொறுமையாக பக்கத்தில் போனால் ஹீரோயினும் எந்திரிச்சிருந்தாங்க. ஆனால் எந்திரிச்சதுமே ஹீரோ என்ன கேட்காங்கன்னா, நீ யார், நீ கண்டிப்பாக அரண்மனையில் வேலை பார்த்த பொண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது, இதோட ஹார்ட் எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது உன்னை பற்றி நினைக்கிறப்போ அப்படின்னு சொல்லவும் நம்ம 2 பேருக்கும் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த இடத்துல நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ போய் சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் ஏதோ இருக்குது, நீயும் நானும் லவ் பண்ணியிருக்கோம், ஆனால் என் மேலே ரொம்பவே கைண்டாக இருக்கிற ராணியை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் நான் உன் கூட பிரேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவங்க பாட்டில் ஏதோ டிசைட் பண்ணி ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ என்னை பற்றி கவலைப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் என்னை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்னென்னா உங்களுக்கு பழசெல்லாம் தெரியும்னா உங்கள் மெமரிஸை திரும்ப கொண்டு வாங்க, இப்போது ஆட்சியில் இவங்க தான் இருக்காங்க, அது இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்னென்னா அவங்க அண்ணன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவன் ரொம்பவே கைண்டும் புத்திசாலியும் கூட, அப்படி சொல்லாத, அது மட்டும் இல்லை விடிஞ்சதும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு, இனியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அறைக்கு வந்ததுமே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி வேற ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே இதில் இருந்து மறுநாள் காலையில் இவங்களோட அம்மா தான் காட்டுறாங்க. நல்லா பீச் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் இவங்க வரான். அதாவது அவங்க அப்பாவை தேடி பார்த்துருப்பான் போல, கிடைக்கல. அவர் எங்கே கிடைப்பார், அவர் தான் ஹெட் மினிஸ்டர் கையில் இருக்காங்களே. சரி இவங்கிட்ட அம்மா தான் எங்கே அவரை காணலை அப்படின்னு கேட்கவும், நான் தான் உன்னோட ஃப்யூச்சருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி அனுப்பிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் அப்பாவை வச்சு அப்படின்னு சொல்லவும், யாருக்கு யார் அப்பா யார் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை திட்டுறான். சரி சரி கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருந்தால் பீச் பழத்தை கொண்டு போய் இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்காங்க. அவன் இல்லை வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போவையும், இப்படி தான் அன்றைக்கி ராணிக்கும் கொடுத்தேன், அவள் எல்லா டைமும் சாப்பிடுவான், அன்றைக்கி என் முன்னாடி மட்டும் சாப்பிட்டுட்டு மொத்த பழத்தையும் கொண்டு போய் தூர போட்டுட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு இதை ஏன் இப்போ சொன்னீங்கன்னு வேற இவங்க கேட்கான். அப்படியே அடுத்த சீனில் தனியாக வரதப்போ சிரிச்சிட்டே வரான். என்னன்னா இவங்க மேட்டரை கண்டுபிடிச்சிட்டான். பீச் பழம் சாப்பிட முடியல, அன்றைக்கி நைட்டு சீஜனை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குன்னு அழகாக கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சுற்றி இருக்கிற அந்த மலை காட்டை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே மாஸ்டர் யாங்கையும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி மாஸ்டர் யாங்கிட்ட சுற்றி இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் இவங்களோட அசாசியன் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல், அதுக்குள்ளே ஒரு வரைபடமும் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் வில்லேஜ் இருக்குன்னு வேற கேட்டிருக்காங்க, அதோட வரைபடத்தையும் கொடுக்காங்க. ஸோ இது கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது, இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் போய் தான் ஆகணும். ஆனால் இந்த டைம் ஹீரோ வருது தெரிஞ்சோடனே மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்ததுமே ஹீரோ நிறைய பூ பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு பூ ஆஸ்டர் போல், அது வந்து மேற்கு பக்கம் இருக்கும் போல் அந்த காடுலேருந்து. அதை ஹீரோயினுக்கு சொன்னதுமே இங்கே ஹீரோ நீ என்ன இங்கே காடை முழுவதும் சுற்றி பார்த்துட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் இந்த சைடு மூலிகை பறிக்க வந்தேன் அதான் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்னென்னா, நேற்று நான் அவன்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிக்கோ, காலையில் உன்னோட ரூமுக்கு போனேன் எம்டியாக இருந்துச்சு, நீ கிளம்பி போயிட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்னென்னா நீங்கள் தான் எனக்கு ட்ரெஸ் தைச்சு தரேன்னு சொன்னீங்களே, அப்போ எப்படி நான் இங்கேருந்து கிளம்புவேன், நீங்கள் என்னை வரட்டுனாலுமே நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு வேறு சொல்கிறாங்க. இதில் இருந்து அடுத்த சீனில் இங்கே ஹீரோயின் அவங்க அறைக்கு வரையும் ஹீரோ எப்படியோ நைட் ஃபுல்லாக உட்காந்து ஒரு நல்ல துணி தைச்சிட்டாங்க போல் ஹீரோயின்காண்டி. அதுக்கு மேலே ஒரு லெட்டர் எழுதிச்சிட்டாங்க. லெட்டரில் என்னென்னா பேசினதுக்கு மன்னிச்சிக்கோ, சரி நான் மன்னிச்சிட்டேன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நினச்சி ஹீரோயின் ஹாப்பியாக இருக்கேன். அதை கெடுக்கிற விதமாக இன்னொரு லெட்ரு ஜன்னலில் வந்து இருக்குது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 4th பிரின்ஸ்ட்டு இருந்து தான் வந்திருக்கு. ஸோ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி இங்கே வந்திருக்கேன், ஸோ என்
உன்னோட ப்ராமிஸை மறந்துடாதுன்னு வேறு இருக்கிறதுல எப்படி ஹீரோயின் போக தான் போகிறாங்க போல். அடுத்த சீனில் இங்கே 4th ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்க நியூஸ் வந்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன் வந்திருக்காங்கன்னொன்னே இப்படி ஹீரோயினை மேரேஜ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது இல்லையோ லேடி ஷாமனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த டானியா ஹீரோயினை மேரேஜ் பண்ண போகிறாங்களான்னு வேறு சொல்கிறாங்க. இது என்னன்னு புரியலை, நமக்கும் புரியலை இவங்களுக்கும் புரியலை. இவங்க என்ன சொன்னீங்க டானியானா அப்படின்னு சொல்லவும் அவங்க எதுவும் கேட்காத மாதிரி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கொஞ்சம் இவங்க அதட்டி கேட்ட உடனே பூனை போல் பக்கத்தில் வந்து மேட்ரை சொல்கிறாங்க. என்னென்னா டானியான் தான் 4th ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த டானியானா. என்னென்னா சின்ன வயசுலேயே இந்த டானியானா வந்து சின்ன நாட்டு அரசர் வந்து பையனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வேற இப்போ சொல்கிறாங்க. இப்போ தான் இங்கே இவங்களுக்கே தெரியுது இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவன் அந்த ஷாமன் டானியானா கண்டிப்பாக ஹீரோக்கு அவனோட மெமரிஸை திரும்ப கொண்டு வர முடியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போது அந்த லேடி ஷாமன்னா அது முடியாது, அவன் அதிலலாம் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, ஒரு மந்திரத்தால் ஓட்டுனீங்களே அது மட்டும்தான் அவனால் செய்ய தெரியும், அதுக்கு மேலே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கெத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டான். ஏன்னா இந்த மாற்று மருந்தை ஹீரோயின்ட்டு கொடுக்கணும்னா பதிலுக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதனால தான் ஹீரோயினுக்கு மாற்று மருந்து கையில் கிடச்சிருக்குன்னு வேறு தெரிஞ்சிருக்கு. இதில் இருந்து அடுத்த சீனில் இங்கே ஹீரோ நைட் டைம் போல் தனியாக இருக்கவும் ஹீரோ தச்சு கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. பார்த்ததுமே ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் ஹீரோயின் பொறுமையாக அறைக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், உங்களை ஒரே ஒரு டைம் ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோ ஒன்றுமே சொல்லலை. ஹீரோயின் எனக்கு தெரியுது நீங்கள் உங்கள் ராணியை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு, ஆனால் ஒரே ஒரு டைம் தான், அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் பேசிகிட்டு இருக்கிறச்சுலேயே ஹீரோ வந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பண்ணதுமே ஹீரோயினும் பதிலுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காண்டி ஹீரோயின் இப்போ கேட்காங்கன்னா இப்படி இருக்கிறப்போ தான் அவங்க 2 அக்கியும் ஹீரோவும் மீட் பண்ணுற இடத்துக்கு போக முடியும். ஸோ இப்போது நல்லா ஹீரோயினும் பதிலுக்கு ஹக் பண்ணிவிட்டு அக்கி என்னை கூப்பிடுங்க நான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ட்ரை பண்ணது மட்டும்தான் மிச்சம். இப்போ ஹீரோ என்னென்னா அப்படியே பொறுமையாக ஹீரோயினுக்கு ஹெட் கிஸ் வேறு பண்ணுறாங்க. இல்லை எனக்கு புரியல ஹீரோ என்ன நினப்பில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா வேண்டாம் இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்காங்க. இப்போ என்ன ஹெட் கிஸ் வேறு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே விடியுது. ஹீரோயினோட அறையில் போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை, ஹீரோ தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸும் அது மேலே ஒரு பேப்பரும் இருக்குது. பேப்பரில் என்னென்னா நான் இங்கேருந்து போகிறேன், உங்களை சொல்லாமல் போக போகிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறது பார்த்து கவனமாக இருங்க, உங்களுக்கு சுற்றி பிரச்சனையாக தான் இருக்குது, எங்கெல்லாம் உங்களுக்கு ஆபத்து தருத மாதிரி இருக்கோ அதெல்லாம் நான் ஒரு வரைபடத்தில் வச்சுருக்கேன், அசாசின் எங்கெல்லாம் இருக்காங்களோன்னு சொல்லி இங்கே மாஸ்டர் கொடுத்ததை ஹீரோயின் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, யூனச்சை மட்டும் நம்புங்க வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹீரோக்கும் புரியுது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை தான் சொல்லிட்டு போயிருக்கானே. அது என்னன்னு இப்போ ஈனச்சிட்ட கேட்டால் ஈனச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாததுக்கு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்காங்க. சரி இப்போ ஹீரோயின் எங்கே போயிருக்கா எதுவும் உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவனும் தெரியலன்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயும் காட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இங்கே மாஸ்டரை தான் கூப்பிடுறான். எனக்கு கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி மாஸ்டர் ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருந்ததை ஹீரோ கவனிச்சிருப்பாங்க, அதை தான் இப்போ இங்கே வச்சு கூப்பிட்டுட்டு இருப்பான். எனக்கு தெரியும் ஹீரோயின் கூட தெரிஞ்சவங்க இங்கே இருக்கீங்கன்னு, என் முன்னாடி வாங்க நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறான். அதே மாதிரி மாஸ்டரும் முன்னாடி வராங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ 4th ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. வந்ததுமே 4th ஃப்ரெண்ட்ஸ் வா செலிப்ரேட் பண்ணுவோம், இனி ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசினோடனே ஹீரோயின் இல்லை முடியாது, நீ தந்த மாற்று மருந்து ஹீரோவை ஃபுல்லாக குணப்படுத்தலை, அவர் பழசெல்லாம் மறந்துட்டார், இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனால் இருந்த மாதிரி இல்லைல்ல அவன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை கேட்குற மாதிரி இல்லை, நீ இப்போ கேட்கலன்னா உன்னை கொண்டு போட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கொடுத்த கத்தியை வச்சே மிரட்டுறான். ஆனால் ஹீரோயின் அதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை, நீ எதுக்கும் துணிஞ்சவன் தான் நினைக்கிறேன், உன்னை பேசாமல் என்னோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உன்னை வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த டைமில் ஹீரோவோட என்ட்ரி வந்தவுடனே என்னப்பா பிரேக்லாம் வந்துட்டு போயிட்டு போல, இப்போ நல்லா இருக்க போல், இப்போ என்ன ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அதுவும் இந்த மாற்று மருந்துக்காக வேற அப்படி தானே அப்படின்னு சொல்லவும் அவனும் ஆமாம் அந்த மாற்று மருந்து இல்லைனா நீ இப்போ இந்த இடத்துல இப்படி நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல ஹீரோ என்னென்னா முதுகில் குத்தியிருந்த கத்தியை எடுத்தாச்சு, நீ ஷாமன் டானியான் தானே, அப்போ கண்டிப்பாக உனக்கு அந்த கத்தி மேட்ரு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கும் தெரியுது 4th ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷாமன் டானியான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ இதுக்கெலாம் உன்னை இங்கே ஹீரோயினை விட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவனும் இல்லை நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே மாஸ்டருக்கு அசாசியனும் வாழை வச்சு காட்டி ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அப்படியே எங்கள் ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இவ்வளோ நேரம் 4th ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசின ஹீரோ பழைய ஹீரோ பேசின மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் ஹீரோயின் உங்களுக்கு மெமரிஸ்லாம் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி கேட்கவும் இப்போ ஹீரோ என்னன்னா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கான ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ வேற கிளம்பி போயிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் நீ இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக பேசுகிறாங்க. எதுக்கு இவ்வளோ முட்டாள்தனமான ப்ராமிஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பதிலுக்கு ஹீரோயின் உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் எல்லாமே செஞ்சேன், ஸோ இப்போ உங்களுக்கு மெமரிஸ் திரும்ப
திரும்ப வந்துட்டுலாம் அது போதும் அப்படின்னு சொல்லியும் இப்போ ஹீரோ என்னென்னா இல்லை எனக்கு மெமரிஸ் திரும்ப வரல, என்னால் ஃபீல் பண்ண முடியுது உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், நீ எனக்கு எவ்வளோ முக்கியமானவன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ என்னென்னா சடனாக ஹீரோயினோட ஷோல்டரில் கையை வைக்காங்க. வச்சுட்டு எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு சடனாக கத்துறாங்க. ஆக்சுவலாக இது அக்கியும் ஹீரோவும் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிறப்போ என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும் இந்த சீனில். இப்போ ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு ஒரு வழியில் அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயினும் என்னாச்சு அரசரே அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டா இப்போ என்னென்னா ஹீரோ கெய்ரான்னு ஒரு வேர்டை சொல்கிறாங்க. ஸோ தெரியுதா இப்போ பேசுகிறது வந்து ஹக்கி. எப்படி இவங்க 2 பேரும் இப்படி பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகினாங்க, ஹீரோக்கு எல்லாம் மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு இப்போதைக்கு அக்கி அந்த கத்தி குத்து வாங்கிட்டு இப்போ தான் தெளிவாக வந்திருக்கான். ஸோ பொறுத்திருந்து அடுத்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.